ஸோ ஹாய், இது வந்து ஒரு புது சீரீஸ். இந்த சீரீஸில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, புக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து நான் என்ன புக்ஸ் படித்தேன், அந்த புக்ஸோட ஒரு அவுட்லைன், இந்த புக்ஸ் வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து என்னோட பேஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன புக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் இது மாதிரி தான். நம்ம கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், நம்ம அடுத்தவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறோம், நம்ம எப்படி வந்து இன்னும் பெட்டராக இருக்கலாம் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த புக்கோட ஒரு கான்செப்ட். இந்த புக்கு எழுதின ஒரு பேர் வந்து டேல் கார்னிகி. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இவர் மிசூரியில் தான் பிறந்தார். ஸோ பேசிக்காக வந்து இவர் ஒரு வெல் ரெனவுண்ட் பப்ளிக் ஸ்பீக்கர். ஸோ இவர் வந்து ஒரு டைமில் வந்துட்டு இவர் மாதிரி பேசுறதுக்காக நிறைய பேர், கோடிக்கணக்கான பேர் வந்து இவங்ககிட்ட ட்ரைனிங்காகவே போவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து ஃபீட்பேக் எடுத்து அந்த சஜஷன்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எழுதின ஒரு புக்கு தான் இந்த புக். ஸோ பேசிக்காக இந்த புக்கில் வந்து மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஃபண்டமெண்டல் டெக்னிக் ஆஃப் ஹேண்டிலிங் பீப்புள். பேசிக்காக வந்து இந்த சாப்டர் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட 90% ஆஃப் த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வந்து தீர்ந்துரும்னு வச்சுக்கோங்க. செகண்ட் பார்ட் வந்து 6 ways to make people like you. ஸோ ஒரு சில டைம் வந்து நம்ம ஒரு சில பேரை வந்து நமக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே சமயம் வந்து இன்னொருத்தவங்க வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அவங்க மேலே ஓரளவுக்கு அவங்க மேலே ரெஸ்பெக்ட் இருக்கும், ஓரளவு மரியாதை இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணி இந்த சாப்டரை எக்ஸ்பிளைன் பண்ண தெளிவாக. ஸோ பார்ட் 3 வந்து ஹவு டு வின் பீப்புள் டு யுவர் வே ஆஃப் திங்கிங். ஸோ பேசிக்காக இது என்ன இந்த சாப்டரை பொறுத்துனா, இப்போது நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம், அவங்ககிட்ட நம்ம சொல்கிறோம், அது வேறு மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அது இன்னொருத்தவங்ககிட்ட வேறு மாதிரி சொல்லி அது பிரச்சனையை உண்டாக்கலாம். ஏன் நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிற விஷயமே அவங்க நிறைய டைம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிற போதும் அதே தான், டீச்சர்ஸ் கிட்ட சொல்லும் போதும் அதே தான். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி நம்ம சரி பண்ணி நார்மலாக மாற்றிக்கலாம் அப்படின்றது தான் இந்த சாப்டர் 3யோடது. ஸோ பார்ட் 4 அப்படி பார்த்தீங்கன்னா, பி எ லீடர், ஹவு டு சேஞ்ச் பீப்புள் வித்தவுட் கிவிங் அஃபென்ஸ் ஆர் அரௌசிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்மள நிறைய பேர் வந்துட்டு லீடராக இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஆசை இருக்கும். அட்லீஸ்ட் இல்லைனா கூட ஓரளவுக்கு நல்ல வேலை நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், நம்ம வந்து சொல்ல வர்றது வந்து அடுத்தவங்களுக்கு புரியணும் அப்படின்றது வந்து இந்த சாப்டர் 4ல் வந்து நம்ம கற்றுக்கலாம். இப்போது பேசிக்காக வந்து என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன், அதை வந்து 2 விதமாக சொல்லலாம். ஒன்று, கோவப்பட்டு நான் வந்து அவங்கள கத்தி சொல்லலாம். அதே சமயம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு சொல்லலாம். இதில் வந்து 2த்துக்குமே டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் இருக்குது. பட் இதை வந்து எப்படி மோஸ்ட் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, அதை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுன்றா இந்த சாப்டர் 4ல் தெளிவாக நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த புக்கு படித்ததுலேருந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து நிறைய ட்ரிக்ஸ் வந்து நான் என்னோட டெய்லி டே டு டே கம்யூனிகேஷன்ஸில் அதே மாதிரி ஹேபிட்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணேன். எனக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கும் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்னோட சஜஷன், யார் இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல லவுடான வாய்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ஒரு மாதிரி நார்மலாக பேசும்போதே அவங்களுக்கு சத்தமாக தான் பேசுவாங்க. எனக்கு அந்த மாதிரி வாய்ஸ் இருக்குது. அதே சமயம் வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு சில விஷயம் சொல்ல வருவாங்க, அவங்களால அதை எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. இல்லை அப்படின்னா அவங்க அப்படியே கம்யூனிகேட் பண்ணாலும், அப்படியே யார்ட்டையா அந்த விஷயத்த கன்வே பண்ணாலும், அந்த புரிஞ்சுக்கிறவங்க வந்து அது தப்பான விதத்துலையோ இல்லை அவங்க சொல்ல வரதை விட்டு மாறு விதத்துலையோ அதை புரிஞ்சுக்க சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த புக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.